ஹோண்டா கம்பெனி உங்க எல்லாருக்கும் தெரியல, அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கம்பெனியோட முதலாளியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையில அவரோட ஆரம்ப கட்ட காலம் எப்படி இருந்தது தெரியுமா? சிறு வயதுல வறுமை குடும்பத்துல பிறந்ததுனால தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்தபடிதான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ஜினியரிங் துறையில தான் நம்ம படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா வறுமை காரணமாக பட்டம் பெற்ற பிறகு அதற்கு மேல தொடர்ந்து அவரால் படிக்க முடியல. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய கடையிலேயே சைக்கிள் கடையில என்ன பண்ணியிருக்காரு, மோட்டார் எடுத்து சைக்கிளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதை மோட்டார்ல ஓடுற மாதிரி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது கொஞ்ச காலம் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்தது. ஆனா தன்னுடைய கனவால இருசக்கர வாகனங்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற கனவையும் அவர் சேர்த்து வளர்த்துக்கிட்டே இருந்தார். பிற்காலத்துல இருசக்கர வாகனங்கள் மட்டும் இல்லாம இன்னைக்கு பெரிய பெரிய கார்களை உருவாக்கி தன்னுடைய நிறுவனத்தை எத்தனை மிகச்சிறந்த ஒரு நிறுவனமா கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு ஆரம்ப கட்ட காலம் எவ்வளவு அவர் உழைச்சிருக்காரு. அவருடைய கனவு ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கனவு முதல்ல தெளிவா இருக்கணும். நான் இதுக்கு அடுத்து இது செய்ய போறேன், இதை நான் இப்படிதான் செய்ய போறேன், அதை இந்த தேதியில தான் செய்ய போறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டீப்பா நிர்ணயிச்சுக்கோங்க. அந்த நிர்ணயம் செய்ய தன்மை உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நீங்களும் உங்க கனவை அடைய முடியும், இவரை போல.